வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை பார்க்கலாம். மலையாள நடிகை நமிதா பிரமோதிடம் ரகளையில் ஈடுபட்ட ரசிகர் கைது செய்யப்பட்டுள்ளார். டாட்டூ போட சென்ற நடிகையை தடுத்து நிறுத்தி மிரட்டி ரகளை செய்ததன் பின்னணி என்ன? பாலிவுட் சினிமா பாணியில் 3 மாநிலங்களில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்ட தம்பதி மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளது. பகலில் சுற்றுலா பயணிகள் போல சுற்றி வந்து இரவில் கைவரிசை காட்டியவர்கள் சிக்கியது எப்படி? தங்க கடத்தல் வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவ் வழக்கில் திடுக்கிடும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் இருந்து தங்கம் கடத்த உதவி செய்வதாக கூறி ரன்யாவிடம் உகாண்டா ஏஜென்ட் 2 கோடி ரூபாய் ஏமாற்றியதன் பரபரப்பு பின்னணி என்ன? மத்திய பிரதேசத்தில் மருத்துவரின் மனைவி காருக்குள் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஓடும் காரில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் உடன் பயணித்த கணவர் மற்றும் நண்பர்கள் மட்டும் உயிருடன் தப்பியது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப சண்டையில் மனைவி திட்டமிட்டு கொல்லப்பட்டாரா? உத்தரப்பிரதேசத்தில் IAS அதிகாரி என்று கூறி பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்துள்ளார் ஒரு மோசடி மன்னன். 3வது பெண்ணை 30 லட்சம் ரூபாய் செலவில் திருமணம் செய்து வரதட்சணையாக 15 லட்சம் ரூபாயை சுருட்டிக் கொண்டு தப்பியவர் சிக்குவாரா? விழுப்புரம் அருகே காதலித்து திருமணம் செய்து கொண்ட மனைவியை கல்லால் அடித்து கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 2 வருடங்களாக நடந்து வந்த சந்தேக சண்டை கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? உடன் FIR நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.